ரைட். அன்பார்ந்த மாணவ மாணவிகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கடந்த கால வினாபத்திரங்களும் மாதிரி வினாபத்திரங்களை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வஸ்ஃபு சூரா இன்ஷா உல் கிஸ்ஸா சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கின்ற கேள்விகள். இது 2019 ஆண்டு தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட ஒரே மாதிரி வினாபத்திரம். இதுவரைக்கும் ஒன்றுதான் வந்திருக்குது. அந்த மாதிரி வினாபத்திரத்திலே வந்திருக்கின்ற கேள்வி, சிஃப் முஃபஸ்ஸிலன் அல் மன்தர் அல்லதி தராஹு ஃபி ஸூரத்தி ஸாபிகா முத்ததம்மினன் அல் அஃப்கார் அல் ஆத்தியா. இங்க பாருங்க, சிஃப் தான் சொல்லப்பட்டிருக்கு, வர்ணி. முஃபஸ்ஸிலன் விரிவாக வர்ணி. முஃப்தஸர சிஃப் முஃபஸ்ஸிலன் விரிவாக என்றால் 100 சொல்லுக்கு மேல வந்துடும். அல் மன்தர் அல்லதி தராஹு நீ காண்கின்ற காட்சியை, மன்தருன் மனாதிர் என்று சொன்னால் காட்சி, சீன். ஃபி ஸூரத்தி ஸாபிகா முன்னால் உள்ள படத்திலே, இந்த படத்திலே இருக்கின்ற காட்சியை நீ வர்ணிக்க வேண்டும். முத்ததம்மினன் உள்ளடக்கியதாக, ததம்மனன் உள்ளடக்கி, அல் அஃப்கார் அல் ஆத்தியா கீழ் வருகின்ற சிந்தனைகளை உள்ளடக்கியதாக முன்னால் உள்ள படத்திலே நீ காண்கின்ற அந்த காட்சியை விரிவாக வர்ணி இதுதான் கேள்வி. 15 புள்ளிகள். பாருங்க, இந்த படத்துல இங்க பாருங்க, புக்ல வேற வேற அஃப்கார்கள், வேற வேற அனாசிர்கள் தரப்பட்டிருக்கு. நாங்க அதை புறவைக்கு பார்ப்போம். இங்க முக்கியமான 3 அனாசிர்கள் அல்லது அஃப்கார்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன? இந்த படத்தை வர்ணிக்கிறதுக்கு அதை இலகுபடுத்தும் முகமாக தரப்பட்ட 3 விஷயங்கள். அல் மௌகி உள்ளதி யகஃபு ஃபீஹில் மன்தர். மௌகி என்றால் மகான், இடம், பிளேஸ். யகஃபு ஃபீஹில் மன்தர் இந்த காட்சி இடம்பெற்றிருக்கின்ற அமைவிடம் சம்பந்தமாக பேச வேண்டும். எந்த இடம், எந்த பிளேஸ்ல, சரியா? அப்ப இது நாங்க பார்த்தோம்னா புஹைரா, இங்கல குளம் ஒன்று சொல்றாங்க, சாத்தியுல் பஹர்னு சொல்லலாம், அல்லது சாத்தியுல் புஹைரான்னு சொல்லலாம், சாத்தியுல் பிர்கான்னு சொல்லலாம். அப்ப அந்த இடம் சம்பந்தமாக பேச வேண்டும். அடுத்த நஷாத்தாத் அல்லத்தி யகூமு பிஹல் அஃப்ராது ஃபி ஸூரா. நஷாத்தாத்னு சொன்னால் ஆக்டிவிட்டிஸ், செயற்பாடுகள், சரியா? அல்லது யகூமு பிஹல் அஃப்ராத் ஃபி ஸூரா படத்திலே உள்ள நபர்கள் மேற்கொள்ளுகின்ற அல்லது அவர்கள் ஈடுபடுகின்ற செயற்பாடுகள் சம்பந்தமாக பேச வேண்டும். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்? இங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, இங்க கொஞ்சம் பேர் அந்த ஹைமாத் கூடாரங்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் நீந்து கொண்டிருக்கிறாங்க, சரியா? அப்ப அவங்களோட ஆக்டிவிட்டிஸ். அப்ப சிபாஹா, அல் அக்ல், லொபா, இங்க இகாமத்துல் ஹைமா போன்ற விடயங்கள் நடைபெறும். எனவே இந்த 4 விடயங்களையும் நீங்கள் வர்ணிக்க வேண்டும், எழுத வேண்டும். அடுத்து அல் அஷ்யாஉல் முக்தலிஃபா அல்லதி தராஹா ஃபி ஸூரா படத்திலே நீங்கள் காணுகின்ற பல்வேறுபட்ட பொருட்கள். அல் அஷ்யா, ஹைமா ஈக்குது, குரா ஈக்குது, சரியா? அதே போல இங்க பிர்கா அல்லது பஹர் அல்லது நஹர் என்று சொல்லலாம். பெரும்பாலும் இது பிர்கா, என படத்துல புஹைராண்டு வந்திருக்குது, லேக், ஏரி. கூடாரம் ஈக்குது, மரங்கள் ஈக்குது, புல்வெளிகள் ஈக்குது, மல் ஈக்குது, நிறைய காட்சிகள் ஈக்குது. மாஷா அல்லாஹ், அழகாக வர்ணிக்கலாம். هناك في الصورة بعض الأفراد أو بعض الأشخاص أو بعض الطلاب يلعبون، بعض الطلاب يأكلون ويسبحون، أو الرؤساء أو بعض الطلاب يقيمون الخيمات أو مخيمات கூடாரங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள், அப்படி சொல்லலாம். அதே போல இந்த படத்தை வர்ணிக்கின்ற போது எங்களுக்கு மிக அழகாக இன்ஷா அல்லாஹ் வர்ணிக்க முடியும். நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். அப்ப இது முதல் பேப்பர்ல வந்த கேள்வி. இது ஜுஸ்உ ஸாலிஸ்ல இருக்குது. அரபித்துல் இன்னாஷியில முதலாவது படமே இதுதான், சரி? ஆனா இது இன்னும் வினாபத்திரத்துல கேள்வியாக இடம்பெறவில்லை. சில நேரம் இடம்பெறலாம், சரியா? அப்ப இங்க 3 அனாசிர்கள் அல்லது 3 அஃப்கார்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த கருத்துக்களை கட்டாயம் நீங்கள் உள்ளடக்கித்தான் இதை வர்ணிக்க வேண்டும். அது மிக முக்கியம். அப்பதான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற புள்ளிகள் கிடைக்கும், சரியா? அடுத்தது பாருங்க, 2019 ஆண்டு வந்த முதலாவது கேள்வி என்ன பாருங்க. இந்த வஸ்ஃபு சூரா சம்பந்தமாக வந்த கேள்வி என்ன? இதுவும் அரபித்துல் இன்னாஷி இல்ல ஜுஸ்உ ஸாலிஸ்ல இருக்கின்ற 4 படங்களை கொண்ட ஒரு காட்சி, சரியா? இது 4 படங்கள். பாருங்க, சிஃப் முஃபஸ்ஸிலன் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. சிஃப் முஃபஸ்ஸிலன் விரிவாக வர்ணி. அல் மனாதில்லதி தராஹா ஃபி ஸூவரி ஸாபிகா முன்னால் உள்ள படங்களிலே நீ காணுகின்ற காட்சிகளை, மந்தர்ல பன்ம மனாதிர், விரிவாக வர்ணி. முத்ததம்மினன் அல் அஃப்கார் அல் ஆத்தியா கீழ் வருகின்ற சிந்தனைகளை உள்ளடக்கியதாக, கீழ் வருகின்ற சிந்தனைகளை உள்ளடக்கியதாக என்ன செய்யும்?
நீங்க இந்த படத்துல காண்கின்ற காட்சிகளை விரிவாக விளக்க வேண்டும், வர்ணிக்க வேண்டும். சரியா? அதுல சில அனாசிர்கள் என்ன தரப்பட்ட அஃப்கார் என்ன மணில் அஷ்காஸ் பிஸ்ஸூரா, இந்த படத்திலே யார் இருக்கிறார்கள், எந்தெந்த நபர்கள், ஷஹ்சுன் அஷ்காஸ் பேசன்ஸ், வமாதா யர்கபூன் அவங்க எங்க எதுல பயணிக்கிறாங்க, சரியா, போன்ற விடயங்கள் சொல்லப்பட வேண்டும். ஐன யசீரூன ஹாஉலாஇ எங்கே செல்கிறார்கள், ஐன யذهبون வகைஃப யகூனு தரீகு ஸைரிஹிம் அவர்களுடைய அந்த செல்கின்ற பாதை எவ்வாறு இருக்கிறது. அடுத்து கைஃப இன்தஹா ஸைருஹும் அவர்களுடைய அந்த பயணம் எவ்வாறு முடிவடைந்தது, எங்க முடிவடைஞ்சு, சரியா, கடைசிக்கு ஆத்துல புழுகிற விஷயம் தான் அது. அப்ப இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த படத்துல வருகின்ற காட்சிகளை விரிவாக விளக்க வேண்டும். அப்ப இங்க கதையாக்கம் அல்ல, சிஃப் வஸ்ஃபு சூரா. வஸ்ஃபு சூராவை நீங்க கதையாகவும் எழுதலாம், பந்தியாகவும் எழுதலாம். ஆனா இங்க சிஃப் வந்திருப்பதனால என்ன செய்யலாம், உங்களுக்கு பந்தி இல்லாம வசனடைகள் எழுதவும் மேலும், அல்லது பந்தியாக எழுதுகின்ற போது கட்டாயமாக நீங்க இந்த ஒவ்வொரு படத்துக்கும் தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். முதலாவது படத்தை வர்ணிச்சுட்டு அடுத்தது 2வது படம், அப்புறம் 3வது 4வது மிக்ஸ் பண்ணி வர்ணிக்கப்படாது. 4வது ஃபெஸ்ட் கொண்டு வந்துட்டு அப்புறம் 3வது அடுத்தது கொண்டு வந்து அப்படி டிசோர்டராக எழுதாம ஒரு ஓர்டர் இருக்கு. முதலாவது 2வது 3வது 4வது படம் அதுல காண்கின்ற காட்சிகளை என்ன செய்யலாம், ஒழுங்குமுறைப்படி உங்களுக்கு வர்ணிக்க முடியும். அப்ப மிக முக்கியமாக இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். பாருங்க, இது 2019ஆம் ஆண்டு வினாபத்திரத்தில் இருக்கின்ற கேள்வி. 2020ஆம் ஆண்டு பாருங்க, இதுவும் அரபியத்துல் நாசியில் இருக்கிற இன்னும் 4 படங்கள். அங்கேயும் சிஃப் முஃபஸ்ஸிலன் அல் மனாதிர் அல்லதி தராஹா ஃபி ஸுவரி ஸாபிகா முத்ததம்மினன், இதுல அலிஃப் வரணும், அல் அஃப்கார் அல் ஆத்தியா, அதே மாதிரி தான் வந்திருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. கேள்வி படம் வித்தியாசமானதான். அப்ப இங்க பாருங்க, மணில் அஷ்காஸ் ஃபி ஸுவர் வமாதா யஹ்மிலூன், இந்த படத்திலே யார் இருக்கிறார்கள், என்ன சுமந்து செல்கின்றார்கள், ஐன யذهبون வமாதா யஃபலூன் எங்கே செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், இலா ஐன யன்சரிஃபூன் எங்கே திரும்பி செல்கிறார்கள். இன்சரஃப் என்றால் திரும்பி வந்தால், ரிட்டர்ன் ஆகிறது, இன்சிராஃப், சரியா. இலா ஐன யன்சரிஃபூன் எங்கே திரும்பி செல்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. எனவே இந்த 3 அனாசிர்களையும் அஃப்கார்களையும் உள்ளடக்கியதாக இந்த படத்தை வர்ணிக்க வேண்டும். இந்த படமும் அல் அரபியத்துல் நாஷியின்ல ஜுஸ்உ ஸாலிஸ்ல இருக்கின்ற படம். 2021ஆம் ஆண்டு கேள்வி கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. உக்துப் கிஸ்ஸத்தன் கசீரா, முதல் பேப்பர்லையும் 2019ஆம் ஆண்டு பேப்பர்லையும் 2020ஆம் ஆண்டு பேப்பர்லையும் சிஃப் முஃபஸ்ஸிலன் வஸ்ஃபு சூரான்னு தான் வந்தீங்க. ஆனா இங்க பாருங்க, உக்துப் கிஸ்ஸத்தன் கசீரத்தன் அனி சூரத்தி ஸாபிகா முத்ததம்மினத்தன் அல் அஃப்கார் அல் ஆத்தியா. கிஸ்ஸாதேனே, எனவே முத்ததம்மினத்தன் வந்தீங்க. உக்துப் கிஸ்ஸத்தன் கசீரா, ஒரு சிறிய கதையை எழுதட்டான். கிஸ்ஸா கசீராண்டா ஒரு சிறு கதையை எழுதட்டான், சின்ன கதையில் எழுதணும். எது சம்பந்தமாக, அனி சூரத்தி ஸாபிகா முன்னால் உள்ள படம் குறித்து, முத்ததம்மினத்தன் அல் அஃப்கார் அல் ஆத்தியா கீழ் வருகின்ற சிந்தனைகளை கருத்துக்களை உள்ளடக்கியதாக. அப்ப பாருங்க, இங்கு 5 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த 5 விடயங்களும் கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும். வஸ்ஃபுல் மகானில் லதி தராஹு ஃபி ஸுவர் ஃபி ஸூரத்தி கஅன்னக ஃபீஹி. பாருங்க, வஸ்ஃபுல் மகான் அந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும். எப்படி, அல்லதி தராஹு ஃபி ஸூரா படத்திலே நீ காணுகின்ற அந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும். மஹத்தத்துல் கிதாரம் இருக்க வேண்டும். கஅன்னக ஃபீஹி நீ அதிலே இருப்பதை போன்று, நீயும் அங்க இருக்கிறாய் என்று நினைச்சுக்கொண்டு, அதுல இந்த படத்துல நீயும் இருக்கிறாய், சரியா என்று நினைச்சுக்கொண்டு நீ இந்த படத்தை வர்ணிக்க வேண்டும். அப்ப நான் காண்கிறேன், நான் சென்றேன் என்றெல்லாம் எழுதலாம், சரியா. அல் அஷ்காஸுல் லதீன யஜ்லிஸூன கல்ஃபன் நவாஃபிஸ். நாஃபிதத்துன் நவாஃபிஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், ஜன்னல்கள், கண்ணாடிகள். இந்த ஜன்னலுக்கு நாங்க சொல்றது, இந்த ஜன்னலுக்கு பின்னாலே அமர்ந்திருக்கின்ற நபர்கள் யார். அல்-அஷ்காஸுல் லதீன யஜ்லிஸூன கல்ஃபன் நவாஃபிஸ். இங்க பாருங்க, இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அப்ப அது அவங்க ஜன்னலுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அந்த நபர்கள் குறித்து, அப்ப இவங்க யார், இந்த பயணிகள் யார், உங்களுக்கு வேண்டியமா எழுதலாம், சரியா. நண்பர்கள் எழுதலாம், அல்லது இவர்கள் கண்டிலிருந்து கொழும்பை நோக்கி செல்கின்ற பயணிகள் என்று சொல்லலாம், வேண்டியமாய், அல்லது ஃபொர்னஸ் என்று சொல்லலாம், அல்லது இவங்க சியாஹ் என்று சொல்லலாம். சுற்று யாரு இந்த சியாஹ் டூரிஸ்ட்
என்று சொல்லலாம், வேண்டிய மாதிரி சொல்ல முடியும். அல் அஸ்ஹாசுல் வாகிஃபூன் அல் முஷீரூன். முஷீரூன் சுட்டி காட்டுகின்றவர்கள். அல் வாகிஃபூன் அல் முஷீரூன். பாருங்க, அல் அஸ்ஹாஸ் நபர்கள், அல் வாகிஃபூன் நின்று கொண்டு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்ற நபர்கள். அல் வாகிஃபூன அல் அஸ்ஹாசுல் வாகிஃபூன் அல் முஷீரூன, நின்று கொண்டு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்ற நபர்கள் யார் என்பதை நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும். அல்லதீன அடுத்த பாருங்க, அல்லதீன யஹ்மிலூன அல் ஹகாயிப் வலிமாதா யஹ்மிலூனஹா. சரியா? அல்லதீன யஹ்மிலூன அல் ஹகாயிப், இந்த பொதிகளை சுமந்து செல்கின்றவர்கள் யாரு, எதற்காக அவர்கள் சுமந்து செல்கின்றார்கள்? வலிமாதா யஹ்மிலூன், லிமாதா யல்பிசு லிமாதா யல்பிசு ரஜுலுன் அஸ்ஸியா வமாதா யஃபுல். ஏன் ஒரு மனிதன் சீருடையை அணிந்திருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், இவர் பத்தி எழுத வேண்டும். ஒருத்தர் யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு, எதற்காக அவர் இருக்கிறார், அவரோட டியூட்டி என்ன, அவர் என்ன செய்கிறார் பாருங்க. இங்க மிக முக்கியமாக இந்த பயணிகள், இந்த ட்ரெயினுக்குள் இருக்கிற பயணிகள் சம்பந்தமாக எழுதணும், சுட்டிக்காட்டி நின்று கொண்டிருக்கின்ற நபர்கள் சம்பந்தமாக எழுத வேண்டும், இந்த பொதிகளை சுமந்து சொல்கின்ற ஹம்மாலூல், சரியா, பொதிகளை சுமந்து செல்கின்றவர் சம்பந்தமாக எழுதணும், அவர்கள் என்ன சுமந்து செல்கின்றார்கள் சம்பந்தமாக எழுதணும், இந்த முவத்தஃப் சம்பந்தமாக, முவத்தஃப் மஹத்தத்தில் கத்தார் சம்பந்தமாக எழுத வேண்டும். அப்ப இந்த விடயங்களை உள்ளடக்கித்தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த படத்தை வர்ணிக்க வேண்டும். இதுவும் அரபித்துல் நாஷியின்ல ஜுஸ்உ ஸாலிஸ்ல இருக்கின்ற ஒரு படம். ஹைரன் அன்பார்ந்த மாணவ மாணவிகளை பாருங்க. அப்ப கடந்த கால வினாபத்திரங்களையும் மாதிரி வினாபத்திரங்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு முடிவுக்கு வரலாம். 4 படங்களும் அல் அரபியத்துல் நாஷியின்ல அல் ஜுஸ்உ ஸாலிஸ்ல இருக்கின்ற படங்கள். எனவே கேள்விகளை பொறுத்த மட்டில் ஒன்று சிஃப் முஃபஸ்ஸிரன் என்று வந்திருக்கின்றது, அதாவது விரிவாக வர்ணிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது, அல்லது உக்துப் கிஸ்ஸத்தன் கஸீரா, ஒரு சிறு கதையை எழுதுக என்று அங்கு கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் ஜுஸ்உ ஸாலிஸ்ல வருகின்ற அந்த படங்களை நான் ஏற்கனவே சொன்னேன், முராஜா கிதாபியா, முராஜா ஷஃபஹியா, சரி, அந்த படங்களை தொகுத்து படித்தால் இன்ஷா அல்லாஹ் இலகுவாக 15 புள்ளிகளை பெற முடியும். அப்ப இதுல நாங்க இப்ப என்ன செய்யணும் என்றால், கடந்த கால வினாபத்திரங்களை 3 படங்களையும் விட்டு விட்டால் எஞ்சி இருக்கின்ற 7 படங்களை பார்த்தால் கூட இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை சுவர் பண்ணி செய்யணும். எனவே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால், எந்த படம் வரும் எங்களுக்கு சொல்ல முடியாது, எஞ்சி இருக்கின்ற 7 படங்களையும் அதற்குரிய அனாசிர்கள் அந்த அஃப்கார்கள் அங்கு தரப்பட்டிருக்கின்றது, அவற்றை வைத்து நாங்கள் கதைகளை உருவாக்கி பார்க்க வேண்டும், அந்த படங்களை நாங்கள் வர்ணிக்க வேண்டும், அல்லது அந்த படங்களை வர்ணிக்கின்ற அந்த மெத்தட, சரியா, தரீகத்துல் கிதாபாவை நாங்க என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஹைரன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போது நமூதஜுல் இஜாபா என்ற பகுதியை பார்ப்போம். இது 2021ஆம் ஆண்டு வந்த அந்த கேள்விக்கு புள்ளிகளை வழங்குகின்ற போது வழங்கப்பட்ட அந்த ஸ்கீம்ல வந்த விஷயம்தான். பாருங்க இந்த உக்துப் கிஸ்ஸத்தன் கசீரா, இந்த 5 விடயங்களையும் வைத்து ஒரு சின்ன ஒரு கதை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கீழுள்ள விஷயத்தை இதை நீங்க வாசிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதுல நீங்க மிக முக்கியமாக பாருங்க, கேட்கப்பட்டுள்ள வினாவுக்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ள 5 விடயங்களை உள்ளடக்கி, இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கி பிழையின்றி பொருத்தமாகவும் பூரணமாகவும் விடைகள் எழுதப்பட்டிருப்பின் 15 புள்ளிகள் வழங்குக. குறைந்த அளவில் எழுதப்பட்டிருப்பின் பொருத்தமான புள்ளிகள் வழங்குக. பாருங்க, இந்த 5 விடயங்களும், இந்த அனாசீர்கள், இந்த அஃப்கார்கள் கட்டாயம் லபுத்த அன் யததம்மன் அல் வஸ்ஃப் அவு லபுத்த அன் தததம்மன அல் கிஸ்ஸத்துல் கஸீரா ஹாதிஹில் அஃப்கார வல் அனாசிர். சரியா? அப்ப இதுல நாங்க கூடுதலாக எழுதியிருந்தால் 15 புள்ளிகள் கிடைக்கும். குறைந்த அளவில் எழுதப்பட்டிருப்பின் பொருத்தமான புள்ளிகள் வழங்கும். எனவே திருத்துகின்றவர்கள் கையில தான் அதிகம் உங்களுக்கு மார்க்ஸ் தாரதா இல்லையான்னு சொல்லி. எனவே வர்ணிப்பதற்கு நாங்கள் பஞ்சப்பட தேவையில்லை. சரியா? உங்களுக்கு உங்களோட கற்பனையை சொல்றதான் வர்ணிக்கின்ற போது மிக முக்கியம் நாங்க கிரியேட்டிவிட்டியாக யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், வசனங்கள் எழுத வேண்டும். எனவே உங்களிடம் நகு இருந்தால், சர்ஃப் நல்ல ஏனுமாக இருந்தால், அதே போன்று சொற்கள் சொற்பஞ்சம் இல்லாமல் இருந்தால்
எங்களுக்கு இந்த எந்த படத்தை தந்தாலும் இந்த அனாசிர்களை வச்சு அது அரபித்துல் நாசிர்ல வருகின்ற படங்களாக இருக்கலாம் அல்லது எந்த படம் வந்தாலும் எங்களால் வர்ணிக்க முடியுமாக இருக்கும், எழுத முடியுமாக இருக்கும். ஹைரன். இந்த விடயத்தோட இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்ததாக சிலபஸ்ல வருகின்ற மிக முக்கியமான படங்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கேட்டு கேள்விகளை பெற்று அடுத்த அமர்வுக்கு செல்லலாம்.